ரீசெண்டாக இர்ஃபான் போட்ட ஒரு வீடியோ, அதாவது ரம்ஜான் டைம் அன்னைக்கு இர்ஃபான் வந்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தார் அவரோட யூடியூப் சேனலில். நிறைய பேர் அவரை பற்றி நெகட்டிவாக பேச ஆரம்பித்தாங்க. ஸோ இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இர்ஃபான் இப்படி பண்ணது தப்பு அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. குறிப்பாக விஜே பாருவாக இருக்கட்டும், அவங்க வந்து அவங்களோட சோஷியல் மீடியா பேஜஸில் ஒரு வீடியோவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து ஷேம் ஆன் யூ இர்ஃபான் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக்கில் இர்ஃபான் பண்ணது தப்பு, எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாரு, எல்லாருமே வியூஸ்க்காக பண்ணலாம், ஆனால் அதுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்குது, அந்த எத்திக்ஸை வந்து மீறி இதெல்லாம் வந்து இர்ஃபான் பண்ணியிருக்காரு. அவர் கண்டிப்பாக இதுக்கப்புறமும் ஏதாவது ஒரு வீடியோ கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுவார். இது வந்து ஒரு பேட்டர்னாக தான் வந்து அவர் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் பாரு ஒரு வீடியோவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இர்ஃபான் இன்னும் பெரிய ஜமீன் பரம்பரையா, அப்படியே கார்க்குள்ளே உட்காந்து தான் இல்லாத மக்களுக்கு சேவை பண்ணுவாரா. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இர்ஃபானை வந்து புது பணக்காரன் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணி தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த புது பணக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட காசு இருக்குன்னு எப்படியெல்லாம் கேவலமாக பண்ண முடியுமோ அப்படிலாம் பண்ணுவாங்க. இங்கே தான் இர்ஃபானோட மூளை, அதாவது அவனோட இன்டென்ஷன்ஸ், புத்தி வந்து என்னன்னு வெளியில் வருது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து விஜய் பாரு சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி வந்து நெகட்டிவாக பேசுனதுனால இர்ஃபான் வந்து மன்னிப்பும் கேட்டிருந்தாரு அவரோட யூடியூப்பில். இந்த வீடியோவில் பின் கமெண்ட்டாக வந்து போட்டிருக்காரு, நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தேன், ஸோ அதனால நான் என்னோட பிஹேவியர் ரூடாக இருந்திருந்தா மன்னிச்சிடுங்க அப்படின்னு வந்து இர்ஃபான் சொல்லியிருந்தாரு. ஸோ நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வீட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.